சனி தோஷம் நீங்க இன்று இதை செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண்பதற்கு நமது எம்பிஏ மீடியா அஃபீஷியல் சேனலை பின்தொடருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணப்போவது மிக முக்கியமான ஒரு விஷயம். பலருடைய வாழ்க்கையில் தடைகள், கவலைகள் மற்றும் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுவதற்கு சனி தோஷம் ஒரு காரணமாக இருக்கலாம். சனி போல் கொடுப்பாருமில்லை, சனி போல் கெடுப்பாருமில்லை என்பது பழமொழி. அந்த சனி பகவானின் அருளை பெற்று தோஷங்களை நீக்க நாம் செய்ய வேண்டிய எளிய மற்றும் சக்தி வாய்ந்த வழிமுறைகளை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம். 2. சனி தோஷத்தின் அறிகுறிகள். சனி தோஷம் இருந்தால் என்ன நடக்கும்? எடுத்த காரியங்களில் தாமதம், தேவையற்ற மனக்கவலை, கடன் சுமை மற்றும் ஆரோக்கிய குறைவு போன்றவை ஏற்படலாம். குறிப்பாக 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் பயப்படத் தேவையில்லை. முறையான வழிபாடும் நம்பிக்கையும் உங்களை காக்கும். 3. செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம். எள் தீபம். சனிக்கிழமை காலை அல்லது மாலை வேளையில் அருகில் உள்ள சிவன் கோவில் அல்லது சனி பகவான் சன்னதியில் கருப்பு எள் கலந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகச் சிறந்தது. ஒரு சிறிய கருப்பு துணியில் எள்ளை முடிச்சாக கட்டி தீபத்தில் போடலாம். காக்கைக்கு உணவு. சனி பகவானின் வாகனமான காக்கைக்கு சனிக்கிழமைகளில் மதிய உணவில் ஒரு பகுதியை, குறிப்பாக எள் கலந்த சாதம், வைப்பது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். உடை. சனிக்கிழமைகளில் கருப்பு அல்லது அடர் நீல நிற ஆடைகளை அணிவதை தவிர்க்கலாம். அலக்கலாம் அல்லது சனி பகவானுக்கு பிடித்த அந்த நிறங்களை அவருக்கு அர்ப்பணிக்கலாம். 4. மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகம். 4 மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள். சனி பகவானை வழிபட இந்த எளிய மந்திரத்தை சொல்லுங்கள். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ராஜம் சியா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். இது தவிர ஹனுமன் சாலிசா படிப்பதும் சனியின் பிடியிலிருந்து விடுபட உதவும். ஏனெனில் ஹனுமனை வணங்குபவர்களை துன்புறுத்த மாட்டேன் என்று சனி பகவான் வாக்கு கொடுத்துள்ளார். 5. தான தர்மங்கள். சனி பகவான் நீதியின் கடவுள், உரைப்பவர்களுக்கு மதிப்பளிப்பவர். சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உங்களால் முடிந்த உணவு, ஆடை அல்லது காலணிகளை தானமாக வழங்குங்கள். இது எந்த பரிகாரத்தையும் விட மேலானது. நண்பர்களே, சனி பகவான் நம்மை துன்புறுத்துவதற்காக வரவில்லை, நம்மை பக்குவப்படுத்தவே வருகிறார். நேர்மையான பாதையில் நடப்பவர்களுக்கு அவர் என்றும் நல்லதே செய்வார். இன்று நான் சொன்ன இந்த எளிய விஷயங்களை நம்பிக்கையுடன் பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி வளம் பெருகட்டும்.